ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கு பிடிச்ச சில புக்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் கேட்குறது என்னன்னா, ஹவு டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ், ஹவு டு பி ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ், அதெல்லாம் டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணால் இட் வில் பி சேஞ்சிங் யுவர் செல்ஃப். அது எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான். உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் இதை ரீட் பண்ணும்போது இட் வில் பி இன் பேசிக் இங்கிலீஷில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் புக்ஸ் கிடையாது இதெல்லாம். ஸோ நீங்கள் ரீட் பண்ணலாம். கண்டிப்பாக இட் வில் பி ஈஸி. அண்ட் ஆல்சோ என்னென்னா, ஆடட் அட்வான்டேஜ், இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்கள் டெய்லி ரீட் பண்ணுங்கள். ஃபார் அட்லீஸ்ட் 10 pages யோசிச்சு ரீட் பண்ணுங்கள். பட் இஃப் யூ லைக் த புக் யூ வில் ஸ்டார்ட் ரீடிங் இட் மோர். ஓகேவா? ஸோ கீப் ரீடிங் அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது வேர்ட்ஸ் புரியலைன்னா கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஐ திங்க் 5 books நான் அன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். First is Stop Lying to Yourself, and then Think Like a Monk. Bro, I Don't Love You Anymore. The Mountain Is You. இது எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான்.